வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. திரு அப்படிங்கிற ஒரு குறும்படம் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையும் வானம் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனமும் சேர்ந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு பைலட் ஃபிலிமை தயாரித்திருக்கிறார்கள். இந்த திரு அப்படிங்கிறது திருநங்கையர்களின் வாழ்க்கை குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது. இந்த படத்திலிருந்து நாங்களும் உசுறுதான் அப்படிங்கிற ஒரு லிரிக் வீடியோவையும் இந்த படத்தோடைய ஃபஸ்ட் லுக்கையும் ரிலீஸ் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா, உலகம் முழுவதும் சிறந்த படைப்புகள் அப்படிங்கிறது அன்பையும் மனிதத்தையும் சமத்துவத்தையும் பேசுகிறது தான். அதை செய்கிறவங்க எங்கெங்கிருந்தோ கிராமங்களிலிருந்து ஏதோ ஒரு மண்ணிலிருந்து ரொம்ப ரூட்டடாக கிளம்பி வர்றவங்க தான். அப்படி அருந்ததி அரசு அப்படிங்கிற இந்த தோழர் தூத்துக்குடியிலிருந்து இப்படி ஒரு படைப்பை அளித்திருக்கிறார். நம்ம சமூகத்தில் வார்த்தையிலிருந்து தான் வாழ்க்கை தொடங்குது. அப்படி சாதிய ரீதியாகவும் மற்ற எல்லா தளங்களிலும் ஒடுக்கப்பட்ட மனிதர்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வது தான் ஒரு நல்ல படைப்பின் வேலையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு காலத்தில் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டு கொண்டிருந்த திருநங்கையர்கள் இன்றைக்கு திருநங்கையர் அப்படின்னு அழைக்கப்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. எவ்வளவோ நிறைய தோழர்கள் சேர்ந்து தான் இந்த மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த திரு படம் மேலும் திருநங்கையர்களின் வாழ்க்கையில், ஒடுக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையில் ஒளிபாய்ச்சும் ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த படத்திற்கும் இந்த பாடலுக்கும் இப்படியான நிகழ்வுகளுக்கும் மக்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை இப்படி ஒரு சிறப்பான முன்னெடுப்பை எடுத்திருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய படைப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள் அடுத்து முழுநீள திரைப்படத்திற்கும் வரணும்னு கேட்டுக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.